விவசாயிகள் என்ன பிச்சைக்காரர்களா அடிமைகளா என தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு அளித்த பேட்டியில், மோடியை எதிர்த்து போட்டியிட்டால் அது விளம்பரமா? இன்று விவசாயிகளை பிச்சைக்காரர்களாக அடிமைகளாக பார்க்கின்றனர். நாளை எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மத்திய அரசு அலுவலகமான சாஸ்திரி பவனில் நாளை 22ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தொடர் உண்ணாவிரத்தை போராட்டத்தை துவக்க உள்ளோம். காவல்துறையினர் தடுத்தால் தலைமை செயலகத்திற்கு முன்பாக எங்களது தொடர் உண்ணாவிரத்தை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ளார். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரையும் குடிமக்கள் தேர்தலில் நிற்கலாம். இப்போ மோடி ஐயா குஜராத்துக்காரர், அவர் வாரணாசியில் காசியில் போய் தேர்தலில் நிற்கிறார். ராகுல் காந்தி ஐயா டெல்லியில் இருக்கார், அவர் கேரளாவில் 2000 கிலோமீட்டர் நிற்கிறார். ஆனால் அதே மோடி ஐயா நிற்கின்ற அந்த வாரணாசி தொகுதியில் விவசாயிகள் 111 பேர் நாங்கள் போய் போட்டி போடுறோம்னா எங்களை போகக்கூடாதுங்கிறாங்க. நாங்கள் டிக்கெட் வாங்கியிருக்கோம், திருச்சியில் 39 பேர் ரிசர்வேஷன் ஆகிருக்கு. அந்த 39 ரிசர்வேஷனையும் கேன்சல் பண்ணுறாங்க. கேன்சல் பண்ணிவிட்டு போகக்கூடாதுங்கிறாங்க, இடம் இல்லைங்கிறாங்க. டெல்லிக்கு போனால் போராடக்கூடாதுங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்? மோடி ஐயா என்ன சொன்னார் தேர்தலில்? நான் இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி ஆனால் 2 மடங்கு லாபம் தரும் விலையை விவசாய விளைபொருளுக்கு தருவேன்னாரு. 18 ரூபா விற்ற நெல்லுக்கு 54 ரூபா தரேன்ட்டு 22 ரூபா தராரு. 2700 ரூபா விற்ற ஒரு டன் கரும்புக்கு 8100 தரேன்ட்டு 3150 ரூபா தர்றாரு. விவசாயியால் ஒன்றுமே பண்ண முடியல. 1970 ஒரு டன் கரும்பு 90 ரூபா வச்சு அன்றைக்கி வாத்தியார் 90 ரூபா சம்பளம். இன்றைக்கி அந்த வாத்தியாருக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கிடச்சி ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு 3000 கொடுத்தா நாங்கள் வாழ்கிறதா சாவறதா? டெல்லிக்கு போக விட மாட்டேங்கிறாங்க. சரி, மெட்ராஸில் போய் ரிசர்வ் பேங்க் இருக்குது, மத்திய சர்க்கார் அலுவலகம் இருக்குது, அங்கேயாவது உட்காந்து போராடலாம். எங்களை காப்பாற்றுங்க, லாபகரமான விலை. அது எந்த முதலமைச்சராலும் கொடுக்க முடியாது, மத்திய சர்க்கார் தான் கொடுக்கணும். காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் கமிஷன் டெல்லியில் இருக்குது. தேசியமயப்பட்ட வங்கியில் நாங்கள் வாங்கின கடை தள்ளுபடி பண்ணணும்னா அது மத்திய சர்க்கார் தான் பண்ணணும். மாநில முதலமைச்சருக்கு அதிகாரமே கிடையாது. அதே போல் கோதாவரி காவிரி இணைக்கிறேன்னாங்க. தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகா காவிரி பிரச்சனை. 250 டிஎம்சினாங்க, அப்புறம் 197நாங்க, அப்புறம் 177நாங்க. தண்ணி இல்லை, வறண்டு போயிடுச்சு. எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 1330 டிஎம்சி போய் கடலில் வருது கோதாவரி. அந்த வேஸ்ட்டாக கடலில் ஒரு தண்ணி தமிழ்நாட்டை திருப்பினா அது மத்திய சர்க்கார் தான் பண்ணணும். பணம் அதுக்கு தான் ஒதுக்கி ஆகணும். அவங்க விவசாயிக்கு பென்ஷன் இப்போ 500 ரூபா கொடுக்குறாரு மோடி. மாதத்துக்கு 500 ரூபா கொடுத்தா கட்டுப்படி ஆகுமா விவசாயிக்கு? எங்களுக்கு 5000 கொடுங்க. இதுக்காக நாங்கள் போய் போராடுகிறோம் என்று ஒரு முடிவு பண்ணி டெல்லிக்கு தான் விட மாட்டேங்கிறீங்க, வாரணாசி விட மாட்டேங்க, மெட்ராஸ்லையாவது போராடணும்னு சொல்லி கமிஷனருக்கு லெட்டர் அனுப்பினாலும் சரி, போலீஸ் கமிஷனருக்கு, சிட்டி போலீஸ் கமிஷனருக்கு, டிஜிபிக்கு. விவசாயினா பிச்சைக்கார மாதிரி பார்க்குறாங்க, அடிமைகள். ஒரு பதிலும் வரமாட்டேங்குது. இருந்தாலும் எங்களை கைது செய்தாலும் வருகிற 22 to 30ஆம் தேதி தொடர்ந்து ரிசர்வ் பேங்க் முன்னாடி, இல்லை சாஸ்திரி பவன் முன்னாடி, இல்லை அரசாங்கம் ரொம்ப நடந்துச்சுன்னா செக்ரட்டரியேட் முன்னாடி விவசாயிகள் போய் தொடர் உண்ணாவிரதம் உட்காராரு. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை இப்போ போராட போகிறீங்க. ஆமாம், எலெக்ஷன் நடைமுறையில் இருக்கிறதுனால எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. இல்லையே, எலெக்ஷன் தமிழ்நாட்டிலலாம் முடிஞ்சு போச்சு. இல்லை, எலெக்ஷன் இங்கே ஒன்றும் இல்லைல்ல. தேர்தல் நடத்த விதிமுறைகள் அமலில் இருக்குது. விதிமுறைகள் இருந்தாலும் என்ன, இது போராட்டம் நடத்தாமல் இருக்காங்க? யாராவது நடத்தாமல் இருக்காங்களா? எங்கேயாவது நடத்தாமல் இருக்காங்களா? ஏன்னா எங்களை ஏன் அப்புறம் இப்போ தேர்தல் இதுக்குன்னு தேர்தல் கமிஷன் எங்களையே அனுப்பலை? ஏன் எங்களை ட்ரெயினை கேன்சல் பண்ணுவீங்க? நாங்கள் போகிற பெட்டியை ரிசர்வேஷன் கேன்சல் பண்ண நடவடிக்கை எடுக்குமா? ஏன் உங்கள் தேர்தல் எலெக்ஷனை உச்சநீதிமன்றம் நாடகம்னு சொல்லியிருக்கு. அதுக்கு சரி, இப்போ ஏன் தமிழ்நாட்டில் போட்டி போடாமல் வாரணாசிக்கு வரேன்னு கேட்குறாங்க? ஏன் விளம்பரம்னு சொல்கிறாங்க? ஏன் மோடி குஜராத்தில் போட்டி போடாமல் வாரணாசிக்கு வராரு? ஏன் ராகுல் காந்தி டெல்லியில் போடாமல் அது கேரளாவுக்கு வர்றாரு? அவங்களாம் அப்புறம் விளம்பரம் தான் வராங்களா? ஏன் விவசாயி மட்டும் போனால் விளம்பரமா? மற்றவங்களாம் போனால் விவசாயி போகக்கூடாதா? அதுதான், அதுக்கு ரிவிஷன் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்கோம். அது சம்மந்தமாகவும்